அதாவது பிரிட்டிஷுடைய ராணி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ரூல் பண்ணாங்க. அந்த ராணிக்கு வந்து எங்கேயுமே அவங்களுடைய எந்த கண்ட்ரிலையும் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் அவங்க சிஸ்டத்தை கிரியேட் பண்ணாங்க. கலெக்டர், தாசில்தார், அந்த சிஸ்டம், கோர்ட்டு, லா இதெல்லாம் பண்ணி எல்லா கண்ட்ரியிலும் பிஸ்னஸ் பண்ண வந்தவங்க அதுக்கப்புறம் ரூல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ராணி எங்கேயோ உட்கார்ந்து அவங்களுடைய சிஸ்டம் வேலை செஞ்சு எல்லா நாட்டில் இருந்த பணமும் இங்கிலாந்து ராணிக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அதை மாதிரி எங்கள் அப்பா கிட்ட அன்னைக்கு கதை சொன்னேன். அப்பா, நான் எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் பண்ணுவேன், எனக்கு எங்கே பிஸ்னஸ் இருக்குன்னு இல்லை நான் போய் பார்க்கலன்னா கூட என்னுடைய சிஸ்டமும் நான் கிரியேட் பண்ணதெல்லாம் வந்து எல்லா இடத்துலேருந்து வர்ற இதை வந்து நான் சென்ட்ரலைஸ்டு அக்கௌண்ட் சிஸ்டம் எல்லாம் வச்சு மானிட்டர் பண்ணி அந்த ராணி மாதிரி ஒரு நாள் ரூல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லும்போது எங்கள் அம்மாட்டெல்லாம் ஒரு இவன் ஏதோ ஒரு அளவுக்கு அதிகமான இதை யோசிக்கிறாருன்னாரு. பட் நான் இன்னும் அந்த இடத்த அடையலைன்னா கூட முயற்சி பண்ணி முன்னோக்கி போயிட்டு இருக்கேன். எந்த ராணியுடைய கண்ட்ரோல் இருக்கோ அதே இங்கிலாந்துல போய் நான் பிரான்ச்சை போட்டு அங்க லோக்கல் பீப்புள்லாம் என்கிட்ட வேலை செய்யறத பார்க்கும்போது இப்ப அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா பெருமையா சொல்லியிருக்கேன். அப்பா, நீங்க இந்தியன் கரன்சி தான் ஏர்ன் பண்ண சொன்னீங்க, நான் மல்டி கரன்சி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன்.